ஹலோ மக்களே, கார்த்திகை தீப சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம். துர்காவை பார்க்குறதுக்கு நைட்டு செவரேறி குதிச்சு வர நவீன அந்த சந்தேக கலங்கிற சந்திரா போயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க. நைட் அவ்வளோ நேரம் வெளியில் போயிட்டு வந்த நம்ம கார்த்தி வீட்டுக்கு வந்ததும் ரேவதியும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் நவீனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் துர்கா நவீன் பற்றின மேரேஜை சொல்லி எப்படியோ நவீனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயம் அடுத்த நாள் கோவிலில் வச்சு கார்த்தி அவங்க அம்மாவுக்கு 3வது நாள் காரியம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்திராவும் எப்படியாவது இந்த வாட்டி அவங்க அக்கா சாமுண்டேஸ்வரி கிட்ட அந்த டிரைவர் பையன் பத்தின உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிய கோவிலுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரேவதியும் தன்னோட ஹஸ்பண்ட் அவங்க அம்மா கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா காலத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த 2 சீனிலையும் சந்திரானால தான் எல்லா ப்ராப்ளமே வர மாதிரி காட்டுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவீன் சாமுண்டேஸ்வரி வீட்டோட செவர் ஏறி குதிச்சு துர்காவை பார்க்கறதுக்காண்டி நைட்டு வந்துடுறாங்க. நவீனை பார்த்த துர்காவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே நவீன் துர்கா கிட்ட வந்து, உன்னை என்னால் பிரிஞ்சு இவ்வளோ நாள் இருக்க முடியலை, பேசாம இப்பவே உங்க அம்மா கிட்ட நமக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு துர்காவும், இப்போதைக்கு எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் என்ன நடக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும் தானே, எங்கள் அம்மா பிடிவாதம் பிடிச்சவங்க, அதனால் இப்போதைக்கு எதுவுமே சொல்லாண்டா, அதான் ராஜா மாமா சொல்லியிருக்காங்களே ஏற்கனவே, எப்படியாவது உங்கள் 2 பேரோட மேரேஜை பற்றி கரெக்டான டைம் வரும்போது உங்கள் அம்மா கிட்ட சொல்லி சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்களே, ராஜா மாமாவை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்படியும் அவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க நவீனை. அப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே சந்தேக கலா சந்திராவுக்கு ஒரு டவுட் வந்துடுது. என்னடா துர்கா ரூம்லேருந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கே, என்னவா இருக்கும்னு பக்கத்தில் போய் பார்க்க போகிறாங்க. அதை கவனிச்ச நவீன ஒரு ஓரமாக ஒளிஞ்சிடுறாங்க. துர்கா கிட்ட வந்து, சந்திரா இங்கே ஏதோ சவுண்டு கேட்டது, யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. துர்காவும் நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு வழியாக நவீனையும், நீ இப்போ இங்கே இருந்து நான் பெரிய பிரச்சனை ஆயிரும், பிறகு நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கரெக்டாக நவீனை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம சந்திராவோட கையில் மாட்டிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்படியே நவீனை தரான்னு இழுத்துட்டு போய் சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் எல்லாரையும் எழுப்பி விட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரியை எரிச்சலாகி, இப்போ எதுக்கு இங்கே வந்த நவீன், உன்னை தான் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா வந்துட்டுருக்க, அதுவும் என் பொண்ணு துர்காவை மேரேஜ் பண்ணலான்னு நினச்சியா, உன் கனவுல கூட நினச்சி பார்த்துறாத, அவளுக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அப்படின்னு சரியா திட்டி விடுறாங்க நவீன நம்ம சாமுண்டேஸ்வரி. இதெல்லாம் ஒரு சைட்லேருந்து பார்த்த துர்காவோ, ஆல்ரெடி தான் எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகிட்டு, அதெல்லாம் தெரியாமல் இப்படி திட்டுறீங்களே அம்மானு மனசுக்குள்ளே வேதனைப்படுறாங்க. சந்திரா அதோட விடாமல் போலீஸ் ஸ்டேஷனில் நவீனை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அப்படி அந்த போலீஸுக்கு கொஞ்சம் ரூபாவையும் கொடுத்துட்டு, இவனெல்லாம் சும்மா விடாதுங்க, இவனை அடிக்கிற அடியில் அந்த பக்கமே இனி வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சந்திரா. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்த கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட நம்ம ரேவதியும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சரி, நவீனை பார்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் நவீனை போட்டு அவ்வளோ அடின்னு அடிச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே கார்த்தி ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எதுக்கு இப்போ இவனை இவ்வளோத்துக்கு அடித்து போட்டிருக்கீங்க, அவன் அப்படி என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே கார்த்தி நவீன் கிட்ட, உன்னதான் பொறுமையா இருன்னு சொன்னேனே, எதுக்கு இப்போ இன்னைக்கு சுவரேறி குதிச்சு வந்த, இதனால பாரு எவ்வளோ பிரச்சனையில மாட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. நவீனும் ஏதோ சொல்லி கார்த்தியை சமாளிச்சிடுறாங்க. கார்த்தி அந்த போலீஸ் கிட்ட வந்து, இவன் யாருன்னு தெரியுமா, இப்படி போட்டு அடிச்சிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு துர்கா நவீனோட மேரேஜ் பற்றி சொல்லி எப்படியோ ஒரு வழியாக அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அவங்க அம்மாவோட 3வது நாள் காரியம் பண்ணுறதுக்காண்டி கோவிலுக்கு கிளம்புறாங்க. சாமுண்டேஸ்வரியும் கார்த்திகிட்ட எங்கே மாப்பிள்ள போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கார்த்தியும் பக்கத்தில் இருக்க செங்கல் சோலைக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதி இது ஓரமாக பார்த்துட்டு கார்த்தி எப்படியோ கோவிலுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் இருந்த சந்திராவும், நீ எங்கே போகிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கோவிலில் போய் உங்கள் அம்மாவுக்கு தானே காரியங்கள் பண்ண போகிற, இதுதான் கரெக்டான டைமு, நானும் அக்காவை கூட்டிகிட்டு வந்து
நீ உங்க அம்மாவுக்கான சடங்கு பண்றதெல்லாம் பார்க்க வச்சிட்டனா எப்படியும் நீ தான் அந்த ராஜசேதுவோட பேருங்கிற உண்மையை அக்காவுக்கு தெரிய வந்துடும். இன்னைக்கு இருக்கு உனக்கு ஆப்பு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே இருக்காங்க. அப்படியே சந்திராவும் நம்ம மட்டும் இப்ப அக்கா கிட்ட உண்மையை சொல்லி கூப்பிட்டா எப்படியும் வரமாட்டா. எப்பவும் என்னோட ரெண்டாவது மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நம்மளை அனுப்புனாலும் அனுப்பிடுவா. எப்படியாவது இவளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போடுமேன்னு நினச்சி சந்திராவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, அக்கா நம்ம கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டே, வா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் முதல்ல மறுக்கிறாங்க. எப்படியெல்லாமோ அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணி சாமுண்டீஸ்வரியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ரேவதியோ சந்திராத்தை ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அதே சமயம் கோவிலுக்கு கார்த்தி வந்துட்டானா எல்லா சடங்குகளும் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் முத்துவேலன் சந்திராவுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்தி அவங்க அம்மாவுக்கு காரியம் பண்ணக்கூடிய இடத்துக்கே வசமாட்டு சாமுண்டீஸ்வரியை நம்ம சந்திரா கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல ரேவதி இருந்து பார்த்துடுறாங்க. இப்போ மட்டும் நம்மளோட அம்மா கார்த்தியை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு கரெக்டாக சாமுண்டீஸ்வரியை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க நம்ம ரேவதி. எப்படியா சாமுண்டீஸ்வரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம்.